மீனராசிக்காரர்களுக்கு 7 தலைமுறை இல்லாத அளவிற்கு சொத்து சேரும் நேரமாக இந்த வேலை எப்படி அமைய போகிறது? அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே என்னென்ன நிகழ்வுகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சனியின் வக்ர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே 7 தலைமுறை இல்லாத அளவிற்கு வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது. மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீனராசிக்காரர்களுக்கு அதற்கு முன் உங்களுக்கு விஷ்ணு பகவான் பிடிக்கும் என்றால், விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் பிடிக்கும் என்றால், விஷ்ணு பகவானின் அருளால் இந்த மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அதிசயம் நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால், விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் உங்களுக்கு பிடித்த அவதாரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அதிசயம் ஒன்று நடக்கும். 7 தலைமுறை இல்லாத அளவிற்கு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஏனென்றால் உலகிலேயே பணக்கார கடவுளாக பார்க்கப்படுகிறாருங்க விஷ்ணு பகவான். அவர்களுடைய அருள் கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். இந்த மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது, கிரகநிலைகளின் அமைப்பில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முழுமையாக உச்சம் பெற்று சந்திரனின் ஆட்சி வீட்டில் வலம் வரப்போகிறார். சந்திரனின் ஆட்சி வீட்டில் முழு பலத்துடன் வலம் வருகிறாருங்க குரு பகவான். எனவே நவ கிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் தோஷமற்றவராக இருக்கும் குரு பகவான் அதீத பலத்துடன் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் வசதி வாய்ப்பையும் பெருக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவரை விட்டு முழுமையாக இந்த வேளையில் சுக்கிரன் விலகி இருக்கிறார். அதே சமயம் குருவுடன் சந்திரன் இணைந்து வலம் வரக்கூடிய சில தினங்களில் குரு சந்திர யோகம் அபரிவிதமாக கிடைக்கும். சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்று குரு உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் குரு சந்திர யோகத்தின் காரணமாக 7 தலைமுறை கிடைக்காத வாய்ப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் அதனால் பொருளாதார சேர்க்கை உயரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு சந்திர யோகம் உள்ளிட்ட அற்புதமான மாறுதல்கள் நடைபெற போகிறது. குரு பகவான் முழுமையாக உச்சம் பெறும் போது இந்த வேளையில் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அபரிவிதமான வாய்ப்புகளை அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுப்பார். சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு. சுக்கிரன் மிக வலுவாக இந்த மாதத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து பெரும்பாலும் வலம் வருகிறாருங்க. கேதுவும் சுக்கிரனும் இணைந்து வலம் வரும் இந்த தருணம் என்பது பல திருப்பங்களுக்கு அதிரடியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் பல்வேறு வகையில மனித வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சிரமத்தை கொடுப்பதாக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர் ராகு. ஆனால் அவருக்கு நேர் எதிராக இருப்பவர் தான் கேது. கேது அனைத்து வகையான ஆசைகளிலும் பற்று இல்லாமல் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வாருங்க. அப்படிப்பட்ட கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அத்தனைக்கும் ஆசையை படக்கூடிய வகையில் அத்தனைக்கும் ஆசைப்பட வேண்டும், அத்தனையையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைகிறாருங்க. இந்த இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த வேளையில் உங்களது ஜாதகத்தின் படியும் உங்களது தசாபுத்தியின் படியும் சுக்கிரன் வலுப்பெற்றிருந்தால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு எளிதில் கைகூடும். அதே சமயம் கேது வலுப்பெற்றிருக்கும் போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இயல்பாகவே இந்த உலக ஆசையிலிருந்து வெளிப்பட்டு ஆன்மீக சிந்தனையை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஆன்மீக ரீதியான திருப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். இப்படி சுக்கிரனும் கேதுவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல முழுமையாகவே சனி பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இந்த மாதத்தின் பாதிக்கு மேல். எனவே நீங்கள் நினைப்பதை விட சனி பகவான் குருவின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணம் சனியின் பிடியில் சிக்கி தவித்து அதிக வறுமையையும் சிரமத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கக்கூடியவர்கள்
நபர்களுக்கு நல்ல மாறுதல், சனியின் பிடியிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உச்சம் பெற்ற குருவின் பார்வையும் அகரம் பெற்ற சனியின் மீது பதிவதால் இந்த மாதம் முடிவதற்குள் உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் 7 தலைமுறை இல்லாத அளவிற்கு இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்பு, உத்தியோகம், தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் அதிசயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் உங்களுடைய வாழ்வில் நடைபெறும். அது நிரந்தர வருவாயை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் முற்பகுதியில் புதனின் ஆட்சி வீட்டிலும் பிற்பகுதியில் சந்திரனின் ஆட்சி வீட்டிலும் வலம் வரப்போகிறார். சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் விதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நுழைவதால் சற்று அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. திரு பணிகளை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஆன்மீகம் சார்ந்த நல்ல பல காரியங்களை முன்னெடுக்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வரும். சூரியனின் அமைப்பால் பல சிரமங்கள் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைய போகிறாருங்க மங்களக்காரகனினுடைய அமைப்பு. இந்த தருணத்தில் வீரத்தையும் அதே சமயம் விவேகத்தையும் ஒன்றிணைக்கும் நேரமாக மாற்றிக் கொடுப்பதால் நுணுக்கமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. சாதாரண காரியங்களை கூட சிறப்பாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் முழுமையாக ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் ஆட்சி பலத்தை இழந்து சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். பெருவாரியான கிரகநிலைகள் இந்த மாதத்தின் இறுதியில் கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது அடுத்தடுத்த வாய்ப்புகளை முன்னேற்றம் நிறைந்தவையாக உங்களுடைய வாழ்வில் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே 7 தலைமுறை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாறுதல், சொத்து சேர்க்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக எளிதில் உங்களை தேடி வரும். மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை செய்தாலும் அந்த பணியை மற்றவர்களிடம் பகிராமல் ரகசியமாக நுட்பமாக அந்த பணி முழுமையாக வெற்றி அடைவதற்கு முன் யாரிடமும் சொல்லாமல் அந்த பணியை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்க போகிறது. தேவையற்ற விரயங்களும் பல்வேறு வகையான சங்கடங்களும் இந்த தருணத்தில் மறைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ரகசியமாக நீங்கள் திட்டம் தீட்டிய அனைத்து காரியங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெறுவதோடு மட்டுமல்லாது 7 தலைமுறை இல்லாத அளவிற்கு சொத்து சேர்க்கக்கூடிய அமோகமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் உறுதியாகவே உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய மோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை உணர்ந்து அதை சரி செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் கிடைக்கிறது. உங்களுடைய குறை என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் திறனை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எனவே உங்களுடைய பலவீனம் முழுமையாக விலகி வளர்ச்சி நிறைந்த பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த திட்டங்களை திறன் மூலமாக மேம்படுத்தக்கூடிய அமோகமான வாய்ப்பு இந்த மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மீன ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது 7.5 சனியின் பிடியில் சிக்கி தவிக்கும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் நுட்பமாக செயல்பட்டு பல காரிய தடைகளை விலக்குவதோடு உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அசாதாரண சூழல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை, தொழில்துறை, விவசாயத்துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை, அரசியல் துறை என எந்த துறை ரீதியாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த துறை ரீதியான அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே துறை
துறை ரீதியாக பல நுணுக்கமான விஷயங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் 7 தலைமுறை இல்லாத அளவிற்கு உறுதியாகவே வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.